ஆனா மருமகளானே தவிர இன்னும் நீ பாண்டி கூட மனைவியா வாழல. இவங்களுக்கு தேவை என்ன? உங்க அப்பாவால பறிபோன பணம், காரு, பங்களா, வாழ்க்கை வசதிகள் இதையெல்லாம் நான் கொடுத்துறேன். அதெல்லாம் நீ வாங்கி கொடுத்துருவேன். இடையில இது ஒண்ணு இருக்கே, இது என் கழுத்துக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஒரு கன்னி பெண், கல்யாணம் ஆகாதவன். ஆனா இப்ப இதை கைட்டிட்டா என் பேரு விதவை. Don't be a sentimental fool, பிரியா. இது ஒரு மாடர்ன் வேர்ல்டு. இங்க டைவர்ஸ் ரீமேரேஜ் எல்லாம் காஃபி டீ சாப்பிடுற மாதிரி. இட்ஸ் வெரி சிம்பிள் மேட்ரியா. ஓ ஐ see. ஆமா, ரொம்ப சாமர்த்தியமா பொய்யெல்லாம் சொல்லி போட்டோவை காட்டி உனக்கு எனக்கு தொடர்பு இருக்கிறதா இங்க எல்லாரையும் நம்ப வச்சுட்ட. ஆனா என் புருஷனை விட்டுட்டு உன்னோட வந்துருவேன்னு எதை வச்சு முடிவு பண்ண? தாலி தாலின்னு ரொம்ப பெருமையா பேசுனிய, அந்த தாலியை உன் கழுத்துல கட்டினவனே உன்னை எனக்கு தாரவாத்து கொடுத்துட்டான். புரியல? 10 லட்சம் ரூபாய் பணத்தையும் இந்த வீட்டு பத்திரத்தையும் என்கிட்ட வாங்கிட்டு உன்னை கூட்டு போக சொல்லிருக்காரு. போலாமா? வீட்டை விக்கிறதெல்லாம் பழசு, வீட்டுக்காரிய விக்கிறதா புதுசு. உன் வீட்டுக்காரரு உன்னை எனக்கு வித்துட்டு போயிட்டார். பாக்குறியா? இது உன் வீட்டுக்காரர் எழுதி கொடுத்த பத்திரம். தம்பி, இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் இவன் இந்த வீட்டுல இருக்கிறது சரியில்லை. இவ்வளவு கூட்டிக்கிட்டு போ. அசத்திட்ட கிளவி. இந்த BA MBA படிச்சவங்களுக்கு புரியாத விஷயம் உனக்கு புரிஞ்சிருக்கு பாத்தியா? நான் அந்த காலத்து மெட்ரிகுலேஷன் ஆச்சே, புரியாம இருக்குமா? அப்படி போடு. ஓகே பிரியா, நம்ம போலாமா? இன்னொரு சின்ன விஷயம் பாக்கி இருக்குதே. என்ன? இந்த அடியாட்களோட வந்து அவளை இழுத்துட்டு போறது சரியா இருக்காது. அவ கைய தொட்டு சமாதானமா கூட்டிட்டு போ. என்ன சென்டிமெண்டா? இல்ல, இது அதுக்கும் மேல. தொட்டு தாலி கட்டுறதுன்னு சொல்றாங்களே, ஏன்? உரிமையை நிலநாட்டுறதுக்கு. அதுக்கு ஸ்பர்ச தீட்சைன்னு பேர். இவளுக்காக நீ கொடுத்த பணத்தை பாண்டி கை தொட்டு தானே வாங்கினா. அது மாதிரி இவளை கைய பிடிச்சு கூட்டிட்டு போறதானே முறை. பாட்டி சொல்ல தட்ட மாட்டேன். தம்பி, போட்டோவுல அவ்வளவு நெருக்கமா இருந்தவ இப்ப நீ அவளை தொட்டதும் அப்படியே பொங்கி எழுந்து பிராண்டி எடுத்துட்டாளே, ஏன்பா? ஏன்? அது ஒண்ணும் இல்ல, அறைக்குள்ள நடந்த சம்பவத்தை அம்பலத்துக்கு கொண்டு வந்துட்டேன் இல்லையா, அந்த கோபம். இப்ப பாருங்க பாட்டு. இந்த அடி எதுக்குப்பா? என்னை உங்க பையனை மாதிரி வீக் பாடி நினைச்சிட்டான். இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச உன்னை வழுங்குறவே வழுந்து. நீ இங்க வந்து அவன் நெருப்புங்கிறத எங்களுக்கு புரிய வச்சுட்டடா. என் பேரை உனக்கு பத்திரம் எழுதி கொடுத்தான்னு சொல்ல பாரு. அப்பத்தாண்டா அவன் ஆண்ட பொருள் அம்பலமாச்சு. கட்டின பொண்டாட்டி வேலைக்கு போறதையே விரும்பாதவன்டா என் பேரன். அவனாவது எழுதி கொடுக்கறதாவது. பொண்டாட்டி சம்பாத்தியத்துல வாழ பிடிக்காதவன் பொண்டாட்டி வித்து சம்பாதிப்பான்னு நம்புறதுக்கு நாங்க முட்டாளா? பொண்டாட்டியை விக்கிற கேவலமான ஒரு ஆம்பளை இன்னும் எந்த தமிழாச்சு வயிற்றுல பிறக்கலடா. டேய், இதுக்கு மேல இங்க நின்ன உன் உடம்புல தலை இருக்காது. வடவா ராஸ்கல், மரியாதைய வெளியில போ. நாயே, ஏந்திரமா, எங்களெல்லாம் மன்னிச்சிருமா. என் பிள்ளை சாகரத்துக்கு உங்க அப்பா காரணமா இருந்தாரு இல்லையா, அதனால முதல்ல உன் மேல கோவமா இருந்தோம். அதெல்லாம் மனசுல வச்சுக்காதப்பா. எங்களை மன்னிச்சிருமா. மேனேஜரம்மா, முதலாளிக்கா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஒட்டு போட்டுருவேன். இழுத்துட்டு வாங்கடா. பாத்துமா ஏறு. ஏனுங்க, நான் உள்ள, அப்ப நானுங்க வெளியே. என் வண்டிக்கு பின்னாடி செக்யூரிட்டி மாதிரி சுத்தி சுத்தி வரணும். போங்க, நீங்க மூடுங்க.
டிரைவர், வண்டி எங்க நிறுத்தாத. நான் சொல்ற வரைக்கும் சிட்டி ரோடு பூரா சுத்திக்கிட்டே இரு. என்னம்மா பயமா இருக்கா? ஓடுற வண்டியிலேயே நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். அது முடிஞ்சது நம்ம ஷார்ட் பிள்ளை நம்ம லைஃப்ல குறுக்க வர மாட்டாங்களே, அதுக்கு தான். கொஞ்சம் தலை நீட்டி வெளியே பாருங்க. இந்த லொகேஷன் ஃபைட்டுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஏன்னா நான் பல படங்களை பார்த்திருக்கேன். ஆமா இல்ல? ஏய் ஷார்ட் பிள்ளை, நீ எப்படி இங்க வந்த? ஹீரோவுக்கே இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் தான் பிரதர். நாங்க எங்க வேணாலும் எப்ப வேணாலும் திடுதுப்புன்னு நிக்கலாம். ஏன்னா யார் எந்த பொண்ணை ரேப் பண்ணாலும் நாங்க வந்து இருக்கணுமே. இப்படி வேற முயற்சி பண்ணாதீங்க, ரொம்ப சிரமம். அப்படி வாங்க. ஓகே, நான் போய் அந்த தடி கிட்ட கொஞ்சம் விளையாட்டு வரேன். நீ வழக்கமா சினிமால வர மாதிரி சண்டைக்கு நடுப்புற அப்பப்ப கொஞ்சம் எட்டிப்பாரு. எனக்கு வாத்தியார் படம் பார்த்த மாதிரி இருக்கும். 50 கிலோ வெயிட், 5 அடி ஹைட். டேய் நான் உன்னை விட டபுள் சைஸ்ரா. என்கிட்ட மோத பாக்குறியா? டபுள் சைஸா இருந்தா என்ன பிரயோஜனம்? துப்பாக்கி தானே காட்டுற. சுற்றுவேன். சுட முடியாது. என்ன மாவு என்கிட்ட இருக்கு. அப்ப இதுல இருந்து தோட்ட உன் துப்பாக்கில தோட்டா இருக்கு. நான் காமிச்சது வெத்து தோட்டா உன்னை ஏமாத்துறதுக்கு. மண்டை பெருசா இருந்தா பத்தாது, அதுக்குள்ள சரக்கு இருக்கணுமே. முதல்ல உனக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். எங்க அப்பாவோட சாவுக்கு காரணமா இருந்தவருடைய பொண்ணுதான் பிரியா. நீ மட்டும் என் கூட பிரச்சனை பண்ணலனா என் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அவளை வெறுத்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவளை காப்பாத்துறதுக்காக எங்க வீட்டு கிழவிய அருவா தூக்கிடுச்சு பாத்தியா? இதான் பெரிய கோட்டை அழிக்காமே அதை சின்ன கோடாகிற டெக்னிக். நீ என்ன வச்சே என் பிரியா வரையணும்னு நினைச்ச. ஆனா நான் ஒன்ன வச்சே பிளான் பண்ணி என் குடும்ப பிரச்சனையை தீர்த்துட்டேன் பாத்தியா? சைஸ் எதுல டபுளா இருக்கணும்னு யோசிச்சு பாரு. அதான பார்த்தேன். எல்லாம் உங்களா? என்னடா உருவாக்குறதுல இந்த ஃபைட் போதும், முக்கியமான ஃபைட் இருக்கு. வா. எனக்கு இந்த ஓட்டம் வர்றாங்க. அவங்கள விடக்கூடாது. போடுங்க. மாலை ஸ்வீட்லாம் கடிச்சிச்சு, இறந்தா எங்கன்னு தெரியல. ஐயோ ஐங்க பாரு. சொல்லுங்க. நமக்கு ஒண்ணு தந்துச்சு. வா சீக்கிரம் மூடு மூடு மூடு. தம்பி தம்பி, கப்பல் 2 பேர் லிப்ட்ல நுழைஞ்சிட்டாங்க. ரூம்குள்ள போனாதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். அவன் எந்த ரூம்குள்ள போக கூடாது. வாங்க. வெளிய வில்லன்ஸ், உள்ள நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். லிப்ட்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுற முதல் ஜோடி நாம தான். கின்னஸ் ரெக்கார்ட் காமிச்சிருவோம். போங்க, லிஃப்ட்டுக்குள்ளே வா. லிப்ட்குள்ளயா? லிப்ட்குள்ள ஒரு சமையலே பண்ணவன் நானு. சமாச்சாரமா முடியாது. கட்டி. இது ஐயோ மறந்து போயிட்டேன். நீ மாட்டுக்க. ஃபர்ஸ்ட் நைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
இரு, பழத்தை மறந்துட்டோம். கடி. நீ கொஞ்சம் பழம் சாப்பிட்டாச்சு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.